இப்போ உங்கள் வீட்டில் சுவிட்செலாம் போட்டிருக்கீங்களா, ஃபேனு டிவிலாம், அது வந்து இங்கே 1 ஆம்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த 1 ஆம்ஸ் தான் இங்கேயும் வரும். இந்த வருதுங்களா? நம்ம வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது சொன்னாங்களா, ஒயரிங் ப்ராப்ளம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் மீட்டரில் என்ன ஆகுதுன்னா, தெரியுதுங்களா, அந்த 1 ஆம்ஸ் தான் இங்கே ஓடுதா. ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் மட்டும் அதிகமாக ஓடுது. தெரியுதுங்களா, 2 கிட்ட ஓடுது. ஆனால் நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுறது 1 தான் ஓடுது. தெரியுதுங்களா, ஆனால் மீட்டரில் டபுளாக ஓடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம 1 ஆம்ஸுக்கு வந்து இங்கே 200 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மீட்டரில் 450 அது போல் அப்படியே டபுளாக காட்டுது. தெரியுதுங்களா. இப்போ இதெல்லாம் ஆஃப் பண்ணுறேங்க. நான் இந்த மோட்ரு போடுறேன். இந்த மோட்டரும் எப்படி ஓடுதுன்னு காட்டுறேன். அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடலாம், இங்கே 0 வந்துடும். அணைச்சிட்டிங்களா? இங்கே 0 வந்துச்சா? இந்த மீட்டர்லேயும் 0, இங்கேயும் 0வா? நம்ம எதனா யூஸ் பண்ணால் மட்டும் தான் டபுளாக ஓடும். இந்த திரியம் காட்டுற மாதிரி. இந்த மோட்ரு போட்டுமா? மோட்ரு போடுப்பா. இந்த மீட்ரு ஓடுதா இப்போ? ஏழு ஆம்ஸ் காட்டுதா? இங்கே 7 காட்டுதா? நியூட்ரலும் நம்மளுக்கு 7 தான் காட்டும். இந்த காட்டுதா 7, 6.9. இந்த இங்கே அதே தான் காட்டும். இந்த காட்டுதா? ஆனால் மீட்டரில் இந்த நியூட்ரல் ஆம்ஸ் மட்டும் அதிகமாக காட்டும். 12 காட்டுதா? 12 காட்டுதா? ஆனால் நம்மளுக்கு இங்கே ஓடுறது ஒரு 7 தான். தெரியுதுங்களா. இங்கே 12 காட்டுறதுனால என்ன ஆகும்னா 2400 வாட்ஸ் ஓடுது. ஆனால் 7 ஆம்ஸுக்கு இங்கே போட கால்குலேட்டரில் போட இந்த 7 ஆம்ஸ் இருக்குல்லக்கா, இந்த 7 ஆம்ஸுக்கு இங்கே 1600 வாட்ஸ் தான் ஓடணும். ஆனால் இங்கே 2400 வாட்ஸ் ஓடுது. தெரியுதுங்களா.